Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல under 25000 பட்ஜெட்ல இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்டான மொபைல் என்னன்னு தான் பார்க்க போறோம். இந்த கலெக்ஷன் எல்லாமே தாறுமாறா, அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். சேம் டைம் இந்த வீடியோல நான் என்கிட்ட ஒரு 25000 அமௌண்ட் இருந்தது அப்படின்னா என்னோட பர்சனல் யூஸ்க்காக என்ன மொபைல் வாங்குவேன் அப்படிங்கறதையுமே சொல்லியிருக்கேன். அதே சமயத்துல உங்ககிட்ட ஒரு 25000 அமௌண்ட் இருக்கு அப்படின்னா இந்த லிஸ்ட்ல நீங்க என்ன மொபைல் பை பண்ணுவீங்க அப்படிங்கறதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம இப்போதான் சேனல் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகே கே, ஷார்ப்பாக இந்த 25000 பட்ஜெட்டில் மொபைல் தேடிட்டு இருக்கவங்களுக்கு என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி ஐக்யூவில் இருக்கக்கூடிய நியோ 10R மொபைல் வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் முன்னப்பின இருந்தாலுமே அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக அந்த பட்ஜெட்டில் இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா சேம் அதே மாதிரியே கொஞ்சம் பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி நத்திங் 3 கூட ட்ரை பண்ணலாம். பட் அதுவும் உங்களுடைய விருப்பம் மட்டும்தான். பட் அதுக்காக இந்த அண்டர் 25000ல பெஸ்ட்டான மொபைலே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சூப்பரான மொபைல்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் இருக்கு. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம ரெட்மி யூசருக்காக போகோ X7 ப்ரோ மொபைலை சூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னுமே இந்த ரெட்மி பிராண்டை பொறுத்தவரைக்கும் திருந்தாம தான் இருக்காங்க. அதாவது மொபைல்லையும் ஒரு சில பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கு. அண்ட் இவங்களுடைய கஸ்டமர் கேர் சர்வீஸ் அப்படிங்கிறதுமே அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. பட் இருந்தாலும் இந்த 22000 பட்ஜெட்க்கு இந்த மொபைலில் நல்ல ஸ்பெக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் 1.5K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதும் இருக்கு. அண்ட் இதில் டால்பி விஷன் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensity 8400 அல்ட்ரா ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இதில் LPDDR5X ரேமும் UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மொபைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்பெக்ஸ் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இதில் 50 மெகா பிக்சல் சோனி சென்சார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது பிரைமரி மெயின் கேமராவில் அண்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சாரும் பிரைமரியில் கொடுத்துருக்காங்க. இதுவே 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படிங்கிறது ஆம்னி விஷன் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமராவுடைய அவுட்புட் அப்படிங்கிறதுமே நமக்கு நல்லாவே கிடைக்கும். அடுத்து இந்த மொபைலில் 6550 mAh பேட்டரியும் அதை ஃபில் பண்ண 90 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல 120 வாட் சார்ஜர் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பிரைஸ் ரேஞ்சில் அனைத்து மொபைல்லையுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறதுமே கொடுத்துருவாங்க. அண்ட் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படிங்கிறதுமே நமக்கு கிடைச்சிடும். பட் ஒரு சில மொபைலில் இருக்காது. அது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எந்தெந்த மொபைலில் இருக்காது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு, அதாவது விவோ அண்ட் ஐக்யூ யூஸரை பொறுத்தவரையிலும் நியோ 10R ட்ரை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுடைய பட்ஜெட் ஷார்ப்பாக 25000 தான் இருக்குது அப்படின்னா பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்பொழுது விவோ T4 ப்ரோ இந்த மொபைலை ஒரு 25000க்கு உங்களால் வாங்க முடியும். பட் இல்லை ப்ரோ பேங்க் ஆஃபரும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களால் விவோ T4 மொபைல் மட்டும்தான் வாங்க முடியும். பட் அது எனக்கு பர்சனலாக விருப்பம் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஸோ நீங்கள் அந்த ஒரு ரீசனால 25000க்கு பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி விவோ T4 ப்ரோ மொபைலை ட்ரை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியோ 10R தான் ஒரே சாய்ஸாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த T4 ப்ரோ மொபைலில் குவாட் கர்வ்டு 1.5K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 7th Gen 4 ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் இந்த பட்ஜெட்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். சேம் டைம் இங்க LPDDR4X RAM தான் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு பார்க்கும்பொழுது இது எல்லாமே கொஞ்சம் டிராபேக்காக தான் இருக்கு. ஓகே கைஸ், அதெல்லாம் விட்டுருவோம். மற்றபடி இந்த மொபைலில் 2 சோனி IMX882 சென்சார் அப்படிங்கிறது ரியர் சைட் கொடுத்துருக்காங்க. இதில் பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கு. ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமராவை பொறுத்தவரையிலும் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன ஒன்று நோட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17500 ரூபாய்க்கு நம்ம லாஸ்ட் டைம் விவோ T4R மொபைல் பை பண்ணியிருந்தோம். அதுலயும் சோனி IMX882 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைலை பொறுத்தவரைக்கும் இப்போ 27000க்கு ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மொபைலையும் அதே IMX882 சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. ஃபைனலாக இந்த விவோ T4 ப்ரோ மொபைலில் 6500 mAh பேட்டரியும் அதை ஃபில் பண்ண 90 வாட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் ஓப்போ, OnePlus அண்ட் ரியல்மி இந்த 3 பேருமே OnePlus Nord CE5 மொபைலை 24000க்கு ட்ரை பண்ணலாம். அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு 25000 இருந்தது அப்படின்னா என்னோட பர்சனல் யூஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகாம நான் இந்த CE5 மொபைலை சூஸ் பண்ணிக்குவேன். ஓகே கேஸ், இப்போ இந்த CE5 மொபைலுடைய ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் Full HD+ AMOLED டிஸ்பிளே HDR10+ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் குறை சொல்ற அளவுக்கு இல்லை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. பட் பர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensity 8350 Apex ப்ராசஸர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மெமரியை பொறுத்தவரைக்கும் LPDDR5X ரேமும் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததுல 50 மெகா பிக்சல் சோனி சென்சார் அப்படிங்கிறது பிரைமரி மெயின் கேமராவை கொடுத்துருக்காங்க. தென் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் சோனி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சோனி கேமரா அப்படிங்கிறதுனால நீங்க போட்டோ எடுக்கும் போதாகட்டும் இல்லை வீடியோ எடுக்கும் போதாகட்டும்
குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஒன் பிளஸ் உடைய ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் 7100 mAh பேட்டரியும் அதை ஃபில் பண்ண 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இங்கே 7100 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு நார்மலாக ஒன் டே அப்படிங்கிறது மேனேஜ் பண்ணுற அளவில் இருக்கும். ஆனால் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய UI அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த UIயை பொறுத்தவரைக்கும் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா விடுறதுக்கு மனசே இருக்காது. அந்த ஒரு ரீசன்னால தான் எனக்கும் ஒன் பிளஸ் மொபைல் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். அப்படியே நாலாவதா இந்த CE5 மொபைலை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் Realme P3 Ultra மொபைலை ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டான ப்ராசஸர் மெமரி டைப்பும் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஓல்டு மொபைல் தான். பட் உங்களுக்கு ஓல்டு மொபைல் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு சில சேஞ்சஸோட ரிலீஸ் ஆன P4 Pro மொபைலை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த Realme P4 Pro 5G மொபைலில் 7th Gen 4 ப்ராசஸர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மல் யூஸ்க்கும் பேசிக்கான கேமிங்லாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பட் இதில் LPDDR4X RAM தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. ஆனால் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்தது கொஞ்சம் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. இதில் 1.5K இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த மொபைலில் 50 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய சோனி சென்சார் அப்படிங்கிறது பிரைமரி மெயின் கேமராவும் ஃப்ரண்ட்டில் 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி 7000 mAh பேட்டரியும் அதை ஃபில் பண்ண 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த P4 Pro மொபைலை பொறுத்தவரையிலும் டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி இந்த மூணுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா 1 year ஓல்டு மொபைலாக இருந்தாலுமே P3 Ultra அப்படிங்கிறது Realme பிராண்ட் சைடு இருந்து பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் 5th இருக்கக்கூடிய மொபைல் அப்படின்னு பார்க்க சாம்சங் யூசருக்காக Samsung M56 5G இந்த மொபைலை 22,000க்கு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மொபைலில் Full HD Plus AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறது பஞ்ச் ஹோல் டிசைனில் கிடைச்சிடும். பர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos 1480 அப்படிங்கிற ஓன் ப்ராசஸருமே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 7S Gen 3க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு டெய்லி யூஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சேம் டைம் இதில் LPDDR5X RAM அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் அண்ட் மெமரி டைப் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸர்லேருந்து எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இதில் 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 12 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சாம்சங் மொபைலில் கேமராவை பொறுத்தவரைக்கும் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கேமரா அவுட்புட் அப்படிங்கிறதும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே பேட்டரி அப்படின்னு வர மட்டும் 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ண ஜஸ்ட் 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜர் வேற பாக்ஸில் இருக்காது. இது ஒரு சின்ன ட்ராபேக்காகவும் இருக்கு. ஆனால் இந்த மொபைலில் 6 வருஷத்துக்கான OS அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்கு. இந்த 5 மொபைலை தவிர்த்து மோட்டோ யூசர் Edge 60 Fusion மொபைலை பேங்க் ஆஃபரோட ஜஸ்ட் ஒரு 21,000க்கு ட்ரை பண்ண முடியும். பட் சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்பெக்ஸ் அப்படிங்கிறது அந்த மொபைல் எதுவும் கிடையாது. இதுவே கொஞ்சம் யூனிக்கான டிசைன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் Nothing 3 கூட ட்ரை பண்ணலாம். பட் அதுலேயுமே ஒன்றும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த 5 மொபைலே பெஸ்ட்டான கலெக்ஷனாக இருக்கும். ஸோ எனக்கு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்க CE5 மொபைல், தென் விவோ T4 Pro மொபைல் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து மூணாவது சாய்ஸாக P3 Ultra ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஓல்டு மாடல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா P4 Pro கூட ட்ரை பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் தான் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே கைஸ், இதுவரையிலும் நம்ம பார்த்தது லிஸ்ட் எல்லாமே, அதாவது இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண அந்த வீடியோ லிஸ்ட் ஆகட்டும், இந்த வீடியோ லிஸ்ட் ஆகட்டும், எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய மொபைல் பேஸ்டு பெஸ்ட்டான கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறதான் பார்த்துருந்தோம். பட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மொபைல் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைனில் நியரில் இருக்கக்கூடிய கடையில் போயிட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே அவங்க வச்சிருக்கக்கூடிய மொபைலில் எந்தெந்த பட்ஜெட்டில் எந்தெந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோவும் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ்,